Good morning. இந்த கிளாஸ்ல electrophilic substitution reactions பத்தி பார்க்கலாம். So electrophilic substitution reaction on benzene அப்படிங்கிற ஒரு specific topic வச்சுக்கிட்டு நீங்க நம்ம discuss பண்ணுவோம். So first of all, what is mean by electrophilic substitution? இந்த reactionல பாருங்க ENU நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு reagent. That reagent can produce electrophile. ஸோ எலக்ட்ரோஃபைல நம்ம பாசிட்டிவ் சார்ஜாகவே டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. நம்ம அந்த எலக்ட்ரோஃபைல ப்ரொடியூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ரியேஜெண்ட்டை தான் நம்ம இந்த ரியாக்ஷன் மீடியத்தில் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் நடக்கிறது பென்சீன் ரிங் மேலே. ஸோ பென்சீன் ரிங்லேருந்து ரீப்ளேஸ் பண்ண போகிற குரூப் வந்து புரோட்டான். ஸோ ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு E+, அதாவது எலக்ட்ரோஃபைல நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு E அட்டாச் ஆன ஒரு பென்சீன் ரிங்கு கிடைக்கும். சரியா? electrophile substituted benzene ring கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராடக்ட். ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் பென்சீன் ரிங், இந்த ENUங்கிறது reagent that can produce electrophile. அது ப்ரொடியூஸ் பண்ணுற E+ அப்படிங்கிறது தான் electrophile. இந்த கேட்டலிஸ்டோட வேலை reagentலேருந்து electrophile வெளியே எடுக்கிறது, இல்லை இந்த reagentலேருந்து electrophile ரிலீஸ் பண்ண வைக்க வேண்டிய வேலை இந்த கேட்டலிஸ்டோடது. சரி, இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஜெனரலாக 3 ஸ்டெப்பாக நடக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். ஸோ நம்ம எடுத்துக்கிற ரியேஜென்ட் ENU கேட்டலிஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணி E+ ப்ரொடியூஸ் ஆகிறது தான் எப்பயும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். எலக்ட்ரோஃபைல் ஃபார்மேஷன் சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த கேட்டலிஸ்ட் என்ன செய்யும்? இந்த ENU ரியேஜென்ட்லேருந்து நியூக்ளியோஃபைலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எலக்ட்ரோஃபைலை ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை தான் இந்த கேட்டலிஸ்டோடது. சரியா? ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் எலக்ட்ரோஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த எலக்ட்ரோஃபைல் ஷுட் அட்டாக் த சப்ஸ்ட்ரேட். ஸோ அதான் ரெண்டாவது ஸ்டெப். ஸோ எலக்ட்ரோஃபைலை இந்த பென்சீன் ரிங்கை போயிட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ பென்சீன் ரிங்கோட ஏதாவது ஒரு பொசிஷனில் போயிட்டு எலக்ட்ரோஃபைல் அட்டாச் ஆகணும். ஆனால் அது வந்து E+ஆக இருக்குது. அப்போது அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ பென்சீன் ரிங் இட் செல்ஃப் இஸ் எலக்ட்ரான் ரிச் பிகாஸ் இட் ஹேஸ் 3 pi electrons. அதில் ஒன் ஆஃப் த பை எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு இந்த E+ attached to the benzene ring. ஸோ ஒரு பை எலக்ட்ரான் இங்கே சிக்மா பாண்டா மாறிடுச்சு. அப்போ ஒன் ஆஃப் த கார்பன் become positively charged. That is the neighboring carbon where the electrophile attached become a positive charge or a carbocation. இப்போ பென்சீன் ரிங்ல ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் இது ஃபார்ம் ஆச்சு? பிகாஸ் ஒரு பை எலக்ட்ரான் இந்த சிக்மா பாண்டா ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிச்சு. அப்போ அதனோட நெய்பரிங் கார்பன் பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். சரியா? இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக, இல்லை இந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக நியர்பை பை எலக்ட்ரான் கிளவுட் வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி மூவ் ஆகும். அதனால பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து தேர்ட் பொசிஷனுக்கு முதல்ல சேஞ்ச் ஆகும். அகெயின் அதே மாதிரி பை எலக்ட்ரான் கிளவுடோட மூவ்மெண்ட்டால் இந்த தேர்ட் பொசிஷன்லேருந்து ஃபிஃப்த் பொசிஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த ஃபிஃப்த் பொசிஷன் இப்படி தொடர்ந்து வந்து அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பென்சீன் ரிங்குள்ள டீலோக்கலைஸ் ஆகும். thereby it attain its stability. அது ரொம்ப நேரம் அப்படியே இருக்க முடியாது இல்லையா? ஸோ மூணாவது ஸ்டெப் வந்து ரிமூவல் ஆஃப் த லிவிங் குரூப். ஸோ இங்கே லிவிங் குரூப் எது? புரோட்டான் தான். ஸோ புரோட்டான் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிக்மா பாண்ட் இஸ் broken and it is converted to pi bond. அப்போ H வந்து H+ஆக வெளியே போகும். ஸோ நெட் ரியாக்ஷன் என்ன? H+ வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக E+ அட்டாச் ஆகுது. ஸோ இது ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டியூட் ஆகுது எலக்ட்ரோஃபைலுங்கிறதால நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ரைட். இப்போ 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ஸ்டெப்பில் எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆகி அதனால பென்சீன் ரிங்கில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரெசனன்ஸால் ஸ்டெபிலைஸ் பண்ணப்படுது. கடைசியாக புரோட்டான் ரிமூவ் ஆகி அந்த புரோட்டான் கார்பன் புரோட்டான் சிக்மா பாண்ட் வந்து பை பாண்டா மாதிரி அரோமேட்டிசிட்டியை வந்து அகெயின் கிரியேட் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் 3 ஸ்டெப் மெக்கானிசம் ஃபார் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் காமன் மெக்கானிசம், இந்த ஜென்ரல் மெக்கானிசம் தான். நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட்டை பொறுத்து நம்ம எலக்ட்ரோஃபைலை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இதை நம்ம வெவ்வேறு ரியாக்ஷனுக்கான மெக்கானிசமாக மாற்றிக்க முடியும். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்,
நைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ நைட்ரேஷன் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் HNO3 அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். சரியா? ஸோ இதை நைட்ரேட்டிங் ரியேஜென்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, நைட்ரேட்டிங் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரோஃபைல் என்னன்னா NO2+. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? நைட்ரிக் ஆசிட் கூட sulfuric acid react பண்ணும்போது sulfuric acid is a strong base. It abstracts one of the proton from it just absorb OH minus ion from HNO3. HNO3 இருந்து OH minus வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? NO2+ இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து ஃபார்ம் ஆகுது. மற்றபடி எல்லா மெக்கானிசம் சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபரிக் ஆசிடும் ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து NO2+ ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் NO2+ போயிட்டு பென்சீன் ரிங் மேலே அட்டாக் பண்ணும். ஸோ NO2+ எந்த பொசிஷனில் அட்டாச் ஆகுதோ அதுக்கு நெய்பரிங் கார்பனில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். பிகாஸ் அந்த பை எலக்ட்ரான் க்ளவுட் இஸ் கன்வெர்டட் டு சிக்மா பாண்டாக மாறுறதுனால அந்த நெய்பரிங் கார்பன் பொசிஷனில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் டீலோகலைசேஷனால ஸ்டெபிலைஸ் பண்ணப்படும். அதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பில் புரோட்டான் ரீப்ளேஸ் ஆகிட்டு அந்த இடத்துல பெர்மனெண்ட்டாக NO2+ வந்து NO2 வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ இது மாதிரி நைட்ரோ பென்சின் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ நைட்ரோ குரூப்பை ஒரு பென்சின் ரிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் என்ன? நைட்ரிக் ஆசிடும் சல்ஃபரிக் ஆசிடும். இதை நம்ம நைட்ரேஷன் மிக்சர் அப்படின்னு கூட சொல்கிறோம். சரியா? ரைட். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த ரியேஜென்ட்டு, அப்புறம் அதுலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய நியூக்ளியோஃபைல். ஸோ பென்சீன் ரிங்கில் ஏதாவது ஒரு பொசிஷனில் அந்த அப்படி ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரோஃபைலை கொண்டு போயிட்டு பென்சீன் ரிங்கில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ரியாக்ஷன் ஓவர். இட்ஸ் ஆஸ் சிம்பிள். ஸோ ரியேஜென்ட்டை ஞாபகம் வச்சுங்க, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரோஃபைல் ஞாபகம் வச்சுங்க, எலக்ட்ரோஃபைலில் பென்சீன் கூட சேர்த்துருங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ நைட்ரேஷன் ரியாக்ஷனில் ரியேஜென்ட் என்ன? நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன். ஸோ சல்ஃபோனேஷன் ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் வந்து ஃபியூமிங் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ ஃபியூமிங் சல்ஃபூரிக் ஆசிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் ஆசிட் ஆக்ட் பண்ணிச்சுன்னா another molecule will act as a base. அதாவது one of the sulfuric acid absorb OH minus from another H2SO4. ஸோ H2SO4ல இருந்து OH minus வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? HSO3+. ஸோ அதுதான் வந்து இங்கே எலக்ட்ரோஃபைலில் ஆக்ட் பண்ணும். ஸோ ரிமைனிங் ஆல் சேம். இந்த SO3H+ போயிட்டு பென்சீன் ரிங்கை அட்டாக் பண்ணுறது, அப்புறம் ஒரு சைக்ளிக் பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டு பாசிட்டிவ் சார்ஜ் பென்சீன் ரிங்கில் ஃபார்ம் ஆகுறது. கடைசியாக அது அட்டாச் அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய புரோட்டான் வெளியே போயிட்டு அந்த அரோமேட்டிசிட்டி வந்து அகெயின் ரீஸ்டோர் ஆகுறது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பில் வந்துட்டு சல்ஃபோனேஷன் நடந்துடும். ஸோ நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இங்கே ரியேஜென்ட் வந்து ஃபியூமிக் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் வந்து SO3H அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃப்ரிடல்-கிராப்ஸ் ஆல்கைலேஷன். ஸோ இது ஒரு ஹாலோஜினேஷன். ஸோ இது வந்து நேம் ரியாக்ஷன். ஸோ ஃப்ரிடல்-கிராப்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து அங்கே வந்து அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் இருக்குனாக்கா we can call that reaction as Friedel-Crafts reaction. So Friedel-Crafts reactionல different reactions are there. அதில் நம்ம பார்க்க போகிறது Friedel-Crafts halogenation. ஸோ இங்கே ரியேஜென்ட் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹாலோஜன் மாலிக்யூலும் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடுனா இங்கே ரியேஜென்ட். இந்த அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு என்ன பண்ணும்? It will observe Cl- ion from the halogen. நம்ம எடுத்துக்கிற ஹாலோஜன்லேருந்து ஒரு ஹாலைட் அயானை அப்சர்வ் பண்ணுற வேலையை அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். ஃபார் இன் திஸ் கேஸ் குளோரின்லேருந்து இஃப் இட் அப்சர்வ் 1 Cl- it will become AlCl4-. அப்போ அங்கே மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கும்? Cl+ இருக்கும் இல்லையா? அந்த Cl+ ஆர் எனி ஹாலோஜனோட பாசிட்டிவ் அயான் X+, அதுதான் வந்து இங்கே எலக்ட்ரோஃபைல். ஸோ எலக்ட்ரோஃபைல் அட்டாச் ஆகும் பொழுது it will form halobenzene. So in this case it is chlorobenzene. சரியா? ஸோ ரியேஜென்ட் என்ன? ஹாலோஜனும் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடும். ஸோ ஃபார்ம் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்ன?
ஹாலஜனோட பாசிட்டிவ் சார்ஜ் ஹாலோனியம் அயான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே எலக்ட்ரோஃபைல். ஸோ ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் ஹாலோபென்சீன். ஓகே, ஸோ ஏன் இதை நம்ம ஃப்ரிடல் கிராப்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம்? பிகாஸ் வி ஆர் யூசிங் அனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இயர். ஸோ அனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணுறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஃப்ரிடல் கிராப்ஸ். ஸோ இங்கே நம்ம பண்ணுற ரியாக்ஷன் வந்து ஹாலோஜினேஷன் ஆஃப் பென்சீன், அதனால இது ஃப்ரிடல் கிராப்ஸ் ஹாலோஜினேஷன் சொல்கிறோம். அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, ஃப்ரிடல் கிராப்ஸ் அல்கைலேஷன். ஸோ அதே அனைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இருக்கு, அது கூட நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. மெத்தில் குளோரைடு யூஸ் பண்ணுறோம், ரைட்? மெத்தில் குளோரைடாக இருக்கலாம், இல்லை எனி அல்கைல் ஹாலைடாக இருக்கலாம். ஸோ அலுமினியம் குளோரைடு என்ன பண்ணோம், ஹாலைட் அயானை எடுத்துக்கிட்டு அந்த மெத்திலோட பாசிட்டிவ் அயான் கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ அதுதான் தட் கார்போகேட்டையான் வில் ஆக்ட் ஆஸ் அ எலக்ட்ரோஃபைல் இயர். ஸோ மெத்தில் குரூப் போயிட்டு பென்சீன் கூட ஜாயின் ஆகும் இன் திஸ் கேஸ், ரைட்? ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுறது டொலியின். சரியா? ஸோ ரியேஜென்ட் வந்து alkyl halide with anhydrous aluminum chloride. ஸோ ஃபார்ம் ஆகிற எலக்ட்ரோஃபைல் என்ன, அல்கைலோட பாசிட்டிவ் சார்ஜ் கார்போகேட்டையான் ஆஃப் தட் அல்கைல் குரூப். சரியா? ஸோ அது போயிட்டு அட்டாச் ஆகும் பொழுது நமக்கு அல்கைல் பென்சீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ ஜென்ரல் மெக்கானிசமும், ஸோ அதுக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னாக்க it will be over. Okay, thank you.